இவர்கள் திட்டம் ஒரு ஜிம்மி ஜிக்கா ஒரு ஈயம் பூசணமா இருக்கும் பூசாதமா இருக்க மாதிரி ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க தவிர அது கரெக்டாக அந்த பயனாளியிடம் அது கொண்டு போய் சேர்ந்துருக்கா. இப்போ விஜய் சார் ஆட்சிக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ இது பண்ணுறாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார், 45 நாள் வந்து 60லேருந்து 70 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது நாள் வரையும் இந்த 70 நாளில் நாங்கள் விஜயோடைய ஆட்சியில் பயன்பெற்றோன்னு ஒரு பயனாளியை காட்டுங்க. நீங்கள் இப்போ பஸ்ஸில் போகிறது டிஎம்கே கொடுத்தாச்சு, 1000 ரூபா கொடுக்குறது டிஎம்கே, எல்லாம் டிஎம்கேயோட திராவிட மாடலுடைய திட்டங்களை நீட்சி தான் அந்த பட்ஜெட்டு. ஏப்பா புதுசாக நீங்கள் 2500 சொன்னீங்க, அது எப்பப்பா 2 வருஷம் ஆகும், நாங்கள் பட்ஜெட்லாம் சீர் பண்ணிட்டு தான் வரும். அப்போ 2 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம், அப்படி தான் நீங்கள் சொல்லணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நிதி நிலைமை மோசமாக இருக்குங்க, 10 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டாங்க, 3 லட்சம் பொதுநிறுத்தி கடனில் வச்சுருக்காங்க, வருஷத்துக்கு 72,000 கோடி கடனில் இருக்குது, இவ்வளோ கடனையும் கட்டி இவ்வளோ இலவசங்கள் நாங்கள் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? படித்த பட்டதாரிகள் 4000 ரூபா தரேன், 6 சிலிண்டர் தரேன், எல்லாருக்குமே வந்து வீடு கட்டி கொடுக்கப்படும், பைக்கு கொடுக்கப்படும், லொட்டு லோசுக்குன்னு எவ்வளோ நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? இது முதியோர்களுக்கு 3000 ரூபா பென்ஷன் தரீங்க, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, முதியோரெல்லாம் போய் ஓட்டு போட்டாங்க, 3000 பென்ஷன் கிடைக்குது. ஒட்டுமொத்தமாக விவசாய கடன் ரத்து பண்ணுறாங்க, கல்வி கடன் ரத்து, எதுவுமே பண்ணல. ஏன்னா பட்ஜெட்டில் பணம் இல்லைன்றது வெள்ளை அறிக்கையில் அன்றைக்கே திமுக சொல்லிடுச்சு, இவங்களும் வெள்ளை அறிக்கையை பார்த்து சொல்லிட்டாங்க, இவ்வளோ பணம் தாங்க இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, எதுவும் பண்ண முடியாதுன்னு. அப்போ எதையுமே பண்ண முடியாதுன்றப்ப திமுக மாதிரி இவர்களும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டை பெற்றிருக்கிறார்கள்.